காசு வாங்குறீங்கல்ல வேகமாடியா வாங்க அப்படியே இறங்கி வந்துருங்க. ஸ்லோவா வாங்க. இங்க கேமரா பார்த்து வாங்க. கேமரா பார்த்து வாங்க. நீதான் பேசணும். இது நமக்கு தேவையா? பொறாம காதல போடுவது. நம்ம வாங்குற 5 பத்துக்கு இந்த விளம்பரம் தேவையா? நம்ம 5 பத்து இல்லையா, 50 வாங்கினாலும் 60 வாங்கினாலும் இந்த மாதிரி லவ். ஏன் உனக்கு இவ்வளவு காதல போக? உங்க வயசு சொல்றீங்களா? உன் வயசு 70, என் வயசு என்னைக்கும் இனிக்கும் 30. 1930. பின்னாடி எப்பவுமே இருக்காரு. எங்க அம்மாவை தாண்டி என் கூட என்னைக்குமே என் லைஃப்ல எப்பவுமே என் கூட இருப்பாரு. என் 2 பசங்களும் என் அண்ணா அப்புறம் எங்க வீட்டுக்காரை தாண்டி எனக்கு எதுவும் கிடையாது என் லைஃப்ல. அதனால இந்த கிஃப்டை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன் இந்த கிஃப்ட்ன்ற பேர்ல. இப்படியே உசுப்பேட்டு உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா? அவருக்கு கிஃப்ட் எல்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்க்க மாட்டாரு. ஏன்னா எனக்கு அவரே ஒரு பெரிய கிஃப்ட் தான். எனக்கு வந்து கிடைச்ச கிஃப்ட்னா இந்த மாதிரி யாரும் எவ்வளவு அடி அவட அப்பா இல்லாத இதெல்லாம் நம்மள மாதிரியா இருக்குது. நம்மளால அவர் வந்து எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரு. நான் கொடுக்குற தொல்லைகள் எல்லாத்துக்கும் தான் சேர்த்து. பட் ரொம்ப அன்பான கணவர், அருமையான கணவர். இதெல்லாம் சொல்ல சொன்னா ஆனா அவர்கிட்ட இருந்து உன்னை எதிர்பார்க்கிறேன். ஆனா எப்பவுமே பேசவே மாட்டாரு. வாய்ப்பில்லை ராஜா. ஓகே, ஆக்சுவலி வந்து சொல்லு, மனசுல தான் சொல்லு ராஜா. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க, பேசுங்க. ஆக்சுவலி நித்யா வந்தது பிறகு தான் என் லைஃப்ல வந்து ஒரு ஒளிவட்டம் தோன்றுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்லா இருந்தனா ஒரு நவரத்னமா ஒரு வைரமா மாறினது காரணமே என் மனைவி நித்யா தான். சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பான்னு சொன்ன மாதிரி என்னோட வெற்றிக்கு என்னோட மனைவி தான் காரணமா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே. ரொம்ப நன்றி இந்த தருணத்துல. ரொம்ப சூப்பர். ஐ லவ் யூ செல்லம். ஓகே, ரொம்ப சூப்பர். உங்க